இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். சங்கீதக்காரனாகிய தாவீது எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கொண்டிருந்தவன். அவன் இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் பொறுப்பேற்ற பிறகு அவன் இருந்த இடத்தில் தேவனுடைய பெட்டி இல்லை என்று அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட பின்புதான் ஜனங்களை அழைத்து ஜனங்களை நோக்கி விதமாக கூறுகிறான், நம்ம தேவனுடைய பெட்டியை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், சவுலோட நாட்களில் அதை தேடாம போனோம் என்று கூறுகிறான். ஏனென்றால் தாவீது கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்பவன். அவன் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் கேட்டு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன். கர்த்தருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்பவன். அதனாலதான் அவன் அடிக்கடி சொல்லுவான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே நாத்துமா உமே வாஞ்சிக்கிறது என்று. ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் தயவும் எப்பொழுதும் அவன் மீது இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். அதனாலதான் ஆண்டவரே தாவீதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. அவ்வளவு ஆண்டவருக்கு கனப்படுத்தும். உதாரணத்துக்கு, அவன் ஒரு நாள் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் ஆலயமோ ஒரு கூடாரம் போட்டு அது அப்படி ரொம்ப சாதாரணமா இருக்குது. இவன் நினைத்து பார்க்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்ன இவ்வளவு பெரிய அரண்மனையில தங்க வச்சிருக்கிறாரே, அவருடைய உடன்படிக்கை இப்படி சாதாரணமான ஒரு கூடாரத்துக்குள்ளேயே இருக்கணும், அதனால அவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறான். அவனுடைய பக்தி வைராக்கியம் பாருங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு நல்ல ஒரு ஆலயத்தில், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தில் கட்ட வேண்டும், அதில் இருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான், சிந்திக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும். ஆண்டவருக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னொரு உதாரணம், அவன் பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்தான் என்று அறிந்தவுடன் தேவ சமூகத்தில் உடனே ஓடி போய் விழுந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறான், பாவ அறிக்கையை வைக்கிறான். மீண்டும் தேவனுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தானே தாழ்த்துகிறான். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று. இது சங்கீதம் 51 இருக்கிறது. என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அப்படி தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். தாவீதின் நாட்களில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை பெற்றுக்கொண்டான். காரணம், கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். இங்க அதே வசனத்தில் வாசிக்கிறோம், சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்று. சவுல் ராஜாவான பிறகு அவன் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதுன்னு கூட அவன் தேடல. அதை பற்றி அவன் யோசிக்க கூட இல்லை. அவன் அரசாண்ட விதமே பார்த்தா ஜனங்களை பிரியப்படுத்த மட்டும்தான் அரசாள்றான். 1 சாமுவேல் 15:2-3 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்றாரு, நீ அமலேக்கை பிடித்து அதில் இருக்கிற எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடு என்று. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு வரும்போது இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்களை நான் நிர்மூலமாக்க வேண்டும் என்று கர்த்தர் சிந்தித்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை சவுல் கிட்ட கொடுக்கிறார். சவுல் என்ன பண்றது தெரியுங்களா? அங்க போய் எல்லாத்தையும் கொன்னுட்டு எல்லாத்தையும் சுட்டெரித்து போடுறான். ஆனா அதில் இருக்கிற நல்ல ஆடுகளை அவன் பக்கமாக சேர்த்து வைக்கிறான். பாத்தீங்களா? மாம்சத்தின் இச்சை அவனுக்கு கவர்ந்திருந்தது. ஜனங்களுக்காக அவன் அந்த ஆடுகளை எல்லாம் கூட்டி கொண்டு வந்துட்டான். 1 சாமுவேல் 15:9 ஆடுகளை அழித்து போட மனதில்லாமல் அவன் தப்ப வைத்தான். அதனால விளைவு என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் 15:23 வாசிச்சா, சவுலின் ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். சவுல் ராஜாவாக இருக்கிற இடத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அதுதான் அவனுடைய கடைசி வெற்றி. அந்த அமலேக்கியரோட ஜெயிச்சான் பாத்தீங்களா, அதுதான் அவனுடைய கடைசி வெற்றி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. கோலியாத்தை வீழ்த்த சவுலின் தலைமையில போய் நிற்கிறாங்க. நீண்ட நாட்கள் அங்கேயே நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஜெயம் வரவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் தோல்வி மட்டும்தான். முடிவு, அவன் மிகவும் ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மரித்து போகிறான். சவுல் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பெட்டிக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் அவன் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. விளைவு, அவன் மரித்து போனான். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவருடைய பிரசனம் இல்லை என்றால், ஆண்டவரே எனக்கு மீண்டும் அந்த பிரசனத்தை தாரும் என்று
தேவ சமூகத்தில் நின்று மன்றாடினான். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தர் தாவீதோடே இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று. இன்றைக்கு நாமும் எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோமா? ஒருவேளை அவருடைய பிரசனத்தை விட்டு நாம் விலகி போயிட்டோம்னா, ஏன், எதற்காக என்று யோசிக்காமல், ஏன் இந்த தோல்வி நமக்கு வந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்து உடனே தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க, உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி தேவ பிரசன்னத்தை நாம் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்மளுடைய வாழ்க்கைக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் ஏன் நமக்கு தோல்வி? அவருடைய உடன்படிக்கை பெட்டி, அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடிலே கர்த்தர் நமக்காகவும் ஒரு புதிய உடன்படிக்கையை தந்திருக்கிறார். லூக்கா 22:20 வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எபிரேயர் 9:15 வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவாகிய புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த மனிதர்களை மன்னிக்கும்படியாக நம்மையும் தேவனையும் ஒப்புரவாக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு. நாம் நித்திய சுதந்திரம் அடையும்படி அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை தந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சித்தோம் என்றால், அவர் நிச்சயம் வருவார், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஜெயம் தருவார். அப்போ அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விரும்ப வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி தேவாலயத்தில் வைக்கப்பட்டதோ அதே போல் கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு ஏற்படுத்தின இந்த புதிய உடன்படிக்கையும் ஆலயத்தில் வைக்க வேண்டும். அது என்ன அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய இருதயத்திற்குள் அவரை அழைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காண்பீர்கள். பின்பு எல்லாம் ஜெயம்தான். ஜெயம் எடுத்தவர் நமக்கும் இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க பலன் தருவார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.